கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை மீண்டும் 25% உயர்த்த வேண்டும். முதல்வருக்கு அரசு அலுவலர் ஒன்றியம் கோரிக்கை. அரசு ஊழியர்களின் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் சி பிரிவு பணியாளர்களின் பணி நியமனத்தில் 25% இருந்ததை கடந்த ஆட்சிக் காலத்தில் 5% குறைத்ததை ரத்து செய்துவிட்டு முன்பு இருந்ததைப் போன்றே மீண்டும் 25% உயர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அலுவலர் ஆசிரியர் குடும்பத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அறிவிக்கப்பட்டு அவ்வாறே பணி நியமனமும் செய்யப்பட்டு வருகிறது. அமிர்தகுமார் நியமனம் பல தற்போது இவ்வாறு வழங்கும் ஆண்டுகளாக ஆனால் நிலுவையில் உள்ளது. பலமுறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் சி பிரிவு பணியாளர்களின் பணி நியமனத்தில் 25% இருந்ததை கடந்த ஆட்சிக் காலத்தில் 5% குறைத்ததை ரத்து செய்துவிட்டு முன்பு இருந்ததைப் போன்றே மீண்டும் 25% உயர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் கடிதம் எழுதியும் இதுவரை இக்கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது. முதல்வர் கரூர் செல்லும்போது கரூரில் மரணமெய்திய 41 நபரின் குடும்பத்தில் இருந்து தகுதி வாய்ந்த 32 நபர்களுக்கு அரசு வேலை வழங்குவதாக அரசால் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என்பதை மனதார வரவேற்கின்றோம். இவ்வாறு அதில் கூறியுள்ளார்.